ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான செய்தி. பிடி பிஆர்டியினுடைய மற்றும் பிஜிடிஆர்பி அந்த பணி நியமனம் சம்பந்தமான ஒரு செய்தி தான். பிடி பிஆர்டியினுடைய மற்றும் பிஜிடிஆர்பியினுடைய 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்க்கான கேஸ் முடிவடைந்த சூழ்நிலையில் தற்போது பிடி பிஆர்டியினுடைய அந்த அமைச்சு பணியாளர்கள் அவங்களுடைய டெட் பாஸ் சர்டிஃபிகேட், யூஜி சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட் மற்றும் பிஎட் சர்டிஃபிகேட் விவரங்களை கேட்டிருக்காங்க அரசு தரப்புல இருந்து. ஸோ அந்த விவரங்களை சேகரித்த பின் அதை சரிபார்த்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல செய்தி தான், பணி நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். இவங்களுக்கான பணி நியமனம் நடந்த பிறகு தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கவுன்சிலிங்கும் அப்புறம் அவங்களுக்கான பணி நியமனமும் நடக்கும். ஸோ இதுக்கான ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. திருநெல்வேலி முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறைகள். திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர் அல்லாத, அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவர் நம்மளோட கல்வி அமைச்சர் சொல்வார் இல்லையா அடிக்கடி, நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது பரீட்சை எழுதி தேர்வு எழுதி செலக்ட் ஆன ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் பண்ணலாம் அப்படின்னும் போது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் 2% எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அது முடியட்டும், பணி நியமனம் அப்போ தான் பண்ண முடியும்னு சொல்வார் இல்லையா. ஸோ அந்த ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள், அந்த ஆசிரியர் இல்லாத பணியாளர்களில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று பட்டதாரி ஆசிரியர் அல்லது முதுநிலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதியானவர்கள் மேற்படி பதவி உயர்வுக்கு தேவையான சான்றிதழ்கள், டெட் தேர்ச்சி அல்லது பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி, பிஎட் ஆகியவற்றின் நகல்களை மற்றும் அதன் உண்மைத்தன்மை சான்றிதழ்களை 26/3/2025 அன்று நேரில் ஒப்படைத்திட அறிவுறுத்துமாறு சார்ந்த சார்நிலை அலுவலர்கள் அல்லது தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதுவும் டைரெக்டாக நேரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு தேர்வு எழுதி வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கலந்தாய்வும் பணி நியமனமும் நடக்கும். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.